வணக்கம் மக்களே, இது உங்கள் காசு பணம் சேனல். நண்பர்களே, இந்த பதிவு சற்று வித்தியாசமானது. ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட், மாத வருமானம் 6 லட்சம் அவுட். முதல்வரின் உடனடி நடவடிக்கையை பாராட்டிய மக்கள், செய்வதறியாது தவிக்கும் போலீஸ். நான் எந்த செய்தியை பற்றி சொல்ல போறேன்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டு. கண்டுபிடிச்சவங்களும் கண்டுபிடிக்காதவங்களும் தொடர்ந்து இந்த பதிவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யார் இந்த குமாரி ஆண்டி? 13 வருஷமா அதிகாலையிலேயே 20 வகையான சைவ அசைவ உணவுகளை சமைச்சு எடுத்துட்டு மத்தியானம் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கைவண்டியில அந்த உணவுகளை விற்பனை செய்யறவங்க பேரு தான் குமாரி ஆண்டி. இவங்களோட உண்மையான பேரு சாய் குமாரி. ஹைதராபாத் தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, கோஹினூர் பார்க் அப்படிங்கிற ஒரு ஏரியால சாலையோரமா ஒரு கைவண்டியை வச்சு அதுல பல வகையான உணவுகளை வித்துட்டு வராங்க. 13 வருஷமா அவங்க இந்த உணவு தொழில இருக்கிறதால கை நிறைய கஸ்டமர்ஸும் மத்தியானமான சாப்பிட்றதுக்கு அங்கே ஆஜராயிருவாங்க. நல்ல சம்பாத்தியமும் கிடைச்சிட்டு இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த கோஹினூர் ஐடி பார்க்கை சேர்ந்த பல பணியாளர்கள் மதியமான இங்கே சாப்பாட்டுக்கு ஆஜராயிடுவாங்க. அதே சமயத்தில் அந்த வழியாக போகிற லாரிகள், அந்த ஏரியாவில் வேலை செய்கிற தூய்மை பணியாளர்கள்னு எல்லாரும் ஒன்று கூடி சாப்பிடக்கூடிய ஒரு இடம் தான் சாய்குமாரியோட சாலையோர கைவண்டி உணவகம். இது நம்ம பல இடத்துல பார்க்குற அந்த கையேந்தி பவன் மாதிரி தான். உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான வசதிகள் பெருசாக எதுவும் கிடையாது. இப்படி எல்லாரும் ஒன்று குழும்பி சாப்பிட்ற இந்த இடத்துக்கு ஒரு நாள் ஒரு யூடியூபர் வராரு. இந்த உணவை சாப்பிட்டு பார்த்தா அவருக்கு இந்த உணவோட ருசி ரொம்ப பிடிச்சி போக உடனடியாக அந்த கடையை ஒரு வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்த கையோட இன்ஸ்டாகிராமில் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணுறாரு. அதை தொடர்ந்து யூடியூப்லேயும் இந்த கடையை பற்றி ஒரு பதிவேற்றம் பண்ணுறாரு. இது சனிக்கிழமை வாக்கில் நடக்குது. மறுநாள் வழக்கம் போல 100 பேர் சாப்பிடக்கூடிய உணவுகளை தயாரித்து வண்டியில் எடுத்துட்டு வந்து மத்தியானமாக கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. திடுதிப்புன்னு ஏகப்பட்ட மக்கள் அந்த கடைக்கு கூட்டமா சாப்பிட வர்றாங்க. இதை பார்த்த குமாரி ஆண்டிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. கொண்டு வந்த சாப்பாடு என்னமோ 100 பேர்த்துக்கு கீழே தான் இருக்கும். ஆனா அங்க கூடியிருந்த மக்களோட கூட்டம் 300-400 தாண்டுச்சு. எல்லாரும் போட்டி போட்டு சாப்பாடை வாங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அரை மணி நேரத்துல அத்தனையும் வித்து தீர்ந்துருச்சு. பல பேர் ஏமாற்றத்தோட திரும்பி போகவும் மறுநாள்ல இருந்து உணவை டபுள் ஆக்குறாங்க. வரும் சில நாட்கள்லயே அந்த குவான்டிட்டி ட்ரிபிள் ஆகுது. அது வரைக்கும் தன்னந்தனியா சமைச்சு அதை எடுத்துட்டு வந்து அதை தானே பரிமாறி தொழில் செஞ்சுட்டு வந்த சாய்குமாரி அடுத்த ஒரு வாரத்துல உணவு தயாரிக்கிறதுக்கு 10 பேர்த்த நியமனம் பண்றாங்க. மத்தியானமான கடையில உணவை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு 10 ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிசினஸ் மடன்னு ஒரு பெரிய இலக்க போய் தொடுது. அதாவது ஒரு நாளைக்கு வருமானம் 30,000 ரூபாயா அதிகரிக்க ஆரம்பிக்குது. குமாரி ஆண்டி கடையில விற்கப்படுற உணவுகளின் விலை குறைஞ்சது 120 250 வரைக்கும் இருக்கு. பல யூடியூப்காரங்க இவங்க கடைக்கு சனிக்கிழமையானா வர ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு இந்த ஃபுட்டை ரிவ்யூ பண்ணி வீடியோ போடுறாங்க. பாசிட்டிவா போடுறவங்களும் உண்டு, நெகட்டிவா போடுறவங்களும் உண்டு. இப்படி இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு அத்தனை சோசியல் மீடியாலையும் சாய்குமாரி ஆண்டியோட கடை படு வைரல் ஆகுது. அதை தொடர்ந்து 20 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர்ல இருந்தும் கூட மக்கள் இங்க சாப்பிட்றதுக்காக மத்தியானம் வர ஆரம்பிக்கிறாங்க. 500-600 பேர் வரைக்கும் அங்க ஒண்ணு கூடுறாங்க. BMW, ஜாகுவார், பென்ஸ் கார்லையும் கூட வந்து இந்த சாலையோர கடையில உணவை சாப்பிட்டுட்டு போறவங்க பல பேர். வந்தவங்க எல்லாம் வண்டியை ரோட்லயே பார்க் பண்ணிட்டு வரவங்களும் உண்டு. அதனால சாலை போக்குவரத்து கடுமையா பாதிக்கப்படுறதை அடுத்து போக்குவரத்து துறை போலீஸ்காரங்க உடனடியா ஆக்ஷன்ல இறங்குறாங்க. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக சொல்லி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி உடனடியா கடையை சாத்த வைக்கிறாங்க. இதை பார்த்த சாய்குமாரி ஆண்டி ஆடிதான் போயிடுறாங்க. நான் என்ன தப்பு செஞ்சேன்? எல்லாத்துக்கும் சாப்பாடு தானே போட்டேன். எதுக்காக எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை? என்னோட வாழ்வாதாரமே பாதிக்குமேன்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. ஆனா போலீஸ்காரங்க அதை ஏத்துக்கல. யோசிச்சு பாருங்க, 13 வருஷமா அந்த கடையை அந்த அம்மா அங்க நடத்திட்டு இருக்கு. யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லை. தன்னந்தனி பெண்ணா ஏதோ அவங்களோட வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இப்படி திடீர்னு ஒரே நாள்ல ஒரு உத்தரவால அவங்க வாழ்க்கையே தலகீரா மாறுதுன்னா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நம்மள பல பேர்த்துக்கு ஏற்பட்டிருக்கும். இப்படி நீங்களும் ஏதாவது ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் ஸ்ரவாணி அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் சாய் ஆண்டியை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அதாவது கடை க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடியோல அவங்க தன்னோட நிலைய சொல்லி அழுகவும் அதை பார்த்த அயோத்தியா ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் உடனடியா எக்ஸ் வலைத்தளத்துல முதலமைச்சரை டேக் பண்ணி ஒரு போஸ்டும் பதிவிடுறாரு.
மாண்புமிகு முதல்வர் உடனடியா இந்த பெண்ணோட விஷயத்துல தலையிட்டு இந்த பெண்ணோட வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அதை தொடர்ந்து வேறு சில பிரபலங்களும் முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை வைக்க அப்பதான் முதல்வர் ரேவந்த் ரெட்டியும் யார் இந்த குமாரி ஆண்டி அப்படின்னு விசாரிக்கிறாரு. அவங்கள பத்திய தகவல் எல்லாமே அவருக்கு உடனடியாக கொடுக்கப்படுது. அதையெல்லாம் பரிசீலனை செஞ்ச முதலமைச்சரும் உடனடியா போக்குவரத்து அதிகாரியை தொடர்பு கொண்டு அந்த குமாரி ஆண்டியோட கடையை உடனடியா திறக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க, நீங்க அவங்க மேல ஏதாவது கேஸ் போட்டிருந்தாலும் உடனடியா அதை வாபஸ் பெறுங்க அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாரு. இப்ப போலீஸ்காரங்களுக்கு இது ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை. முதல்வரே சொல்லிட்டாரு, மறுக்க முடியாது. ஆனா இந்த கடையை திருப்பி ஓபன் பண்ணா பழையபடி கூட்டம் பயங்கரமா வரும். அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இப்ப அவங்க தலைமுடிய பிச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த ஏழை பெண்ணோட வாழ்வாதாரமா அல்லது அந்த பகுதியில ஏற்படுற போக்குவரத்து நெரிசலா அப்படிங்கறதா இப்போ சோசியல் மீடியால அங்க பயங்கர வைரலா ஓடிட்டு இருக்கு. குமாரி ஆண்டியோட கடை மட்டும் இல்லாம அந்த ஏரியால ஒரு 10-15 கடை மக்களோட வரவை நம்பிதான் அந்த கடையை நடத்திட்டு வரவங்களோட வாழ்வாதாரமே இருக்கு. இந்த நிலையில தான் இந்த விஷயம் சோசியல் மீடியால மிகப்பெரிய விவாத பொருளா மாறுது. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, இங்க கொடுக்கிற உணவு ரொம்ப சாதாரண உணவு தான், திடீர்னு இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணி தேவையில்லாம அந்த ஏரியாவுக்கு டிராபிக் இடையூறு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியா நடத்திட்டு இருக்கிறவங்கள பிளேம் பண்றாங்க. ஒரு சிலரோ இங்க கிடைக்கிற இந்த உணவு சிறப்பா இருக்கு அப்படின்னு குமாரி ஆண்டியை பாராட்டுறாங்க. இந்த மாதிரி சாதாரணமா இருந்த ஒரு பெண்ணுக்கு இந்த சோசியல் மீடியா தான் வாழ்வு கொடுத்துச்சு, அதனால சோசியல் மீடியாவை நடத்திட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா இந்த குமாரி ஆண்டி நன்றி கடமைப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யாராவது இந்த சோசியல் மீடியாவால பயன் பெற்றிருந்தா கண்டிப்பா நீங்களும் இங்க கமெண்ட்ல தெரிவிங்க. இது மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். இதெல்லாம் இப்படி இருக்க தெலுங்கானா முதல்வர் திடீர்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. கூடிய விரைவில் அந்த குமாரி ஆண்டி கடைக்கு தானும் போக போறதா அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டு இருக்கிறது தான் இப்ப பெரிய ஹைலைட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? இந்த குமாரி ஆண்டியோட கடை அங்க தொடரணுமா இல்ல டிராபிக் இடையூறா இருக்கிற இந்த கடை மூடப்படணுமா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாமும் இதை பத்தி ஆரோக்கியமா விவாதிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க, மறக்காம லைக் பண்ணுங்க நண்பர்களே. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்.